அன்புடைய இயேசு சுவாமி நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக மனிதனாக வந்தீர் சுவாமி. எங்களுடைய பாவத்தை மீட்பதற்காக எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களுக்காக ஊழியம் செய்து எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்திலே வந்தீர். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பலவீனமான எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். உங்களுடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உங்களுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு அவர் பெறுவதற்குரிய சொல்கிறோம். நாங்கள் சிந்திக்கின்ற தியானத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக சொல்கின்றோம். பசுத்த ஆவியானவர் மத்தியிலே அசைவாடும்படியாக சொல்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருமே குறைவுள்ளவர்கள் தான். எதையுமே செய்ய இயலாத குறைவுள்ள பலவீனங்கள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. அது சரீர பலவீனமாகவோ, மன ரீதியான பலவீனமாகவோ அல்லது ஆவிக்குரிய பலவீனமாகவோ இருக்கலாம். இதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையும் சாதிக்க முடியாமல், முன்னோக்கி செல்ல முடியாமல் நாம் தயக்கம் அடைகின்றோம். நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் விட்டு நாம் பின்வாங்குகின்றோம். மட்டுமல்ல, நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களை பார்த்து, அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உலகத்திற்கு வழியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் உலக ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் இருளில் நடப்பதில்லை, ஜீவ ஒளியை நாம் அடைந்திருப்போம் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. கர்த்தர் பூரணமானவர்களை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரையுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். வேதம் சொல்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் பூரணமற்றவர்களை தான் பூரண உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. நாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை மனிதனாக தான் அவர் உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கினார். அதற்கு பின்பதாக அவருடைய எல்லா எழுத்திலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஆகவே நாம் மனிதராகவே நாம் உருவாக்கப்பட்டோம். ஆகவே நம்மதிலே கண்டிப்பாக குறைகள் காணப்படும், கண்டிப்பாக பலவீனங்கள் காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக தான் அவர் பூமியிலே அவதரித்தார். ஆனால் அவர் மனிதனுடைய பாவத்திலே அவர் பிறக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிமரியின் வயிற்றில் அவர் பிறந்தாலும் கூட பசுத்த ஆவியின் மூலமாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகவேதான் அவர் பாவம் செய்வதிலே சுத்த மனிதனாக காணப்பட்டார், பாவம் செய்வதில்லை. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் பசுத்த ஆவியினால் நாம் பிறக்கவில்லை, நாம் பாவத்திலே பிறந்தவர்கள். ஆகவே நம்மிடத்திலே குறைகள் குற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, விலங்கினங்கள் உண்டு.
தடுமாறுகின்ற எண்ணங்கள் உண்டு. ஆகவே நாம் மனிதனாக நாம் பிறந்தால் பாவத்திலே பிறந்திருக்கின்றோம் என்று நாம் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய குறைகளை நாம் அறிக்கையிட்டு நாம் புலம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். வேதத்திலே தேவனாய் வல்லமையை பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களும் தோல்விகள் மற்றும் குறைகள் பலவீனங்கள் அவர்களிடத்திலேயும் காணப்பட்டன. எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாவை ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பாடுகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் எலியாவை எவ்வாறு விளப்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பேதுருவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் மீன்பிடி தொழிலை செய்து வந்தார். மட்டுமல்ல, அவர் ஒரு முற்கோபியாக இருந்தார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை கைது செய்வதற்கு போர்ச்சேவர்கள் வந்த பொழுது தன்னுடைய பட்டயத்தை உருவி அந்த போர்ச்சேவரனை காதை அந்த வெட்டினதை நாம் பார்க்க முடியும். என்றால் அவன் ஒரு முற்கோபி. ஆனால் அதுபோல அவ்வளவு ஆண்டவர் மீது பக்தி வைத்திருந்த அந்த பேதுரு ஆண்டவர் கைது செய்து அவரை கொண்டு போகும் பொழுது ஒரு வேலைக்காரி அவர்களை கேட்கும் பொழுது அவன் ஆண்டவரை மறுதளித்தான் என்று நாம் பார்க்கலாம். சேவல் கூறுவதற்கு முன்னே 3 முறை ஆண்டவரை மறுதளித்தான். எவ்வளவுதான் பக்தி வைராக்கியமாக ஆண்டவரிடத்தில் அவன் இருந்தாலும் கூட அவன் ஆண்டவரை மறுதளித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே 100க்கு 100 பூரண உள்ளவனை அவன் காணப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலையும் குறைகள் காணப்பட்டன என்று நாம் பார்க்கலாம். வேதம் சொல்கிறது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அவனை கொண்டு தேவன் செய்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 5:15-16. பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவனை எப்படி பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய நிழலாயிரும் வியாதிஸ்தர்கள் மேல் பட்டால் அவர்கள் குணமடைந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே அவன் போகின்ற வழியிலே அந்த வியாதிஸ்தர்களை வைத்து அவர்கள் குணப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் குறைவுள்ளவர்கள், நாம் குறைவுள்ளவர்கள். நம்மிடத்திலே எல்லாம் பூரணமாக இருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்று ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். 1, பலவீனத்திலே பலம் கொடுக்கிறார். நமக்கு பலவீனம் இருக்கிறது, அதிலே நமக்கு பலம் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12:1. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் என்று நாம் பார்க்கலாம். நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சில பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். பலவீனம் இல்லாவிட்டால் நாம் தேவனை
சார்ந்து கொள்வதற்கும் அதற்கு மகிமையை செலுத்துவதற்கும் தேவை இருக்காது. நாம் பூரணமாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக நம்மிடத்திலே செல்வங்கள் வசதிகள் காணப்படுகிறது. நம்முடைய உடலிலே எந்த விதமான சோர்வுகளும் இல்லை, பலவீனங்களும் இல்லை, வியாதிகளும் இல்லை என்றால் நாம் ஆண்டவரை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டால் நாம் ஆண்டவரை நினைத்து பார்ப்போமா? நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்து விட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஆஸ்திகளும் சம்பூர்ண வாழ்க்கையும் கிடைத்து விட்டால் நாம் ஆண்டவரை நினைத்து பார்ப்போமா என்றால் நினைத்து பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு குறைவுகள் காணப்படும் போதுதான் நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து தேடி வருவோம் என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கின்றார். ஆகவேதான் நமக்கு சில பலவீனங்களை அவர் அனுமதிக்கின்றார். எப்படி அனுமதிக்கிறார் என்று பார்க்கலாம். 2 Corinthians 12 7 8 9 வாசிக்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று நான் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை எடுத்து போடும்படி ஆண்டவரிடத்திலே அவன் பலமுறை அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த பலவீனத்தை எடுத்து விட்டால் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருப்பான். ஆகவே இந்த பலவீனம் அவனிடத்திலே காணப்பட்டதன் காரணமாக அவன் தொடர்ந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை. ஆண்டவருக்காக இறுதி வரை முழுமூச்சோடு அவன் ஊழியம் செய்கின்றவனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு அநேக தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த பலவீனத்திலே அவன் பலம் பூர்ணமாய் விளங்கியது என்று நாம் பார்க்க முடியும். ஆகிய கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் சில பலவீனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பலவீனங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவரிடத்திலே இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பலவீனங்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய பலவீனத்தை அவரிடத்திலே நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த பலவீனத்திலே அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்மை வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்கள் நம்மை நெருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். 2வது, பலவீனத்தை சாதகமாய் மாற்றுகிறவர். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் சாதகமாய் மாற்றுகிறவர் என்று பார்க்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 3 4 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா 19:3-4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனத்தை நமக்கு சாதகமாக மாற்றுகிறவர். முடியாத நிலைமையை மாற்றி நமக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றவர். ஆகவே நாம் பலவீனத்தை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது சதையில் என்ற ஒரு குள்ள மனிதனை நாம் பார்க்க முடியும். அவன் பிறக்கும் போதே மிகவும் குள்ளனாக இருந்தான். மற்றவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி உயரத்தில் இருக்கின்ற பொருளை நாம் எடுத்து விடலாம். ஆனால் சதையில்வாறு எடுக்க முடியாது. ஏனென்றால் அவன் அப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏணியை போட்டு ஏறி தான் அவன் வேலையை சென்று அந்த பொருளை எடுக்க முடியும். ஆகவே அவன் மிகுந்த குள்ளனாக இருந்தான். ஒருவேளை அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து அவனை குள்ளன் என்று பரியாசம் பண்ணியிருக்கலாம். நம்முடைய உலக பிரகாரமான சில ஆட்களை பார்க்கும் பொழுது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குள்ளனாக இருப்பான், அப்படி நாம் சொல்வது உண்டு. அதுபோல சகையில் என்ற மனிதன் மிகவும் குள்ளனாக இருந்தான். ஆகவே அவன் இயேசு ஒரு நாள் வருவதை தெரிந்து கொண்டு அவனை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஆவலோடு அவன் காணப்பட்டான். ஆகவே அவன் ஒரு காட்டத்தின் மரத்திலே அவன் ஏறினான். ஆண்டவரை பார்க்க அவன் நபி தேடினான். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தார். தனக்காக சகையை காத்திருப்பதை அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆகவே அவர் அரசாங்கத்தை வந்தவுடனே, சகையிலே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னிடத்திலே உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று அவனை கூப்பிட்டார். அவனும் ஆண்டவரை வருந்தி அழைத்தான். அவனுடைய வீட்டுக்கு கூட்டிச் சென்றான். மாத்திரமல்ல, அவன்
அங்கே ஆண்டவர் அவனிடத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. அவனாகவே அவன் பல காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றான். நான் என்னுடைய ஆஸ்திகளை நான் விற்று மற்றவர்களிடத்தை கொடுத்து வருகிறேன். யாரிடத்திலெல்லாம் அதிகமாக அவன் வரி வசூல் செய்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆகவே யாரிடத்திலெல்லாம் அதிகமாக வரி வசூல் செய்தனோ அவற்றையெல்லாம் நான் திரும்ப கொடுத்து வருகின்றேன் என்று அவன் ஆண்டவரிடத்திலே அவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கின்றனர். நாம் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கின்றனர். அது சகையுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். இயேசு நம்மை பார்த்து சொன்னார், லூக்கா 19:9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று ஆண்டவர் சொல்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் அறிந்தவராக காணப்படுகின்றார். அது சகையுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். பலவீனத்தை மாற்றுகிறார். உள்ளனாக இருந்தாலும் நாம் அதாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கடகாத்தரமான ஒரு உறுதி வேண்டும். பலவீனங்கள் நமக்கு காணப்படலாம், ஆனாலும் நம்முடைய உள்ளம் சோர்வடைய கூடாது. நம்முடைய உடம்பிலே அநேக பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். வியாதிகள் மூலமாக நாம் அதிகமான சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே விடவில்லை என்று சொன்னால் நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளமானது சோர்ந்து போய்விட்டால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. 2 நாட்களுக்கு முன்பதாக குற்றாலம் சென்றிருந்தோம். என்னுடைய சகோதரி சென்னையிலிருந்து வந்திருந்தார்கள். ஆகவே ஒரு நாள் அங்கே தங்கியிருந்து வர வேண்டும் என்று காலையிலே குற்றாலத்துக்கு புறப்பட்டு சென்றோம். அங்கே 5:30 பக்கத்திலே ஒரு ரூம் புக் செய்து அங்கே தங்கியிருந்தோம். அப்பொழுது ஒரு முதல் நாள் உள்ள 2வது நாள் காலையிலே அங்கே குளித்து விட்டு சாப்பிட செல்லலாம் என்று அந்த 5:30 செல்லும் பொழுது எல்லாரும் குளிக்க சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் வந்திருந்தார். அவர் உடம்பெல்லாம் நன்றாக இருக்கிறது. நம்மை போன்ற உடலமைப்பு கொண்டவர். தலை, கை மற்றும் சரீரமானது எல்லாம் நன்றாக இருக்கிறது. எந்தவித குறைவும் இல்லை. ஆனால் காலானது என்னுடைய கைக்கு ஒரு ஜான் தான் இருக்கும். அவர் காலம் மிகவும் லோடு இருக்கா. அதை வைத்துக் கொண்டு இந்த உடம்பிலே உடம்பு அதிகமான கனமாக இருப்பதனால் இந்த 2 கால்களாலும் அவரால் நடக்க முடியாது. ஆகவே அவர் தன்னுடைய கையிலே ஒரு எஸ்எஸ் ஸ்டீல் பைப்ல ஊனி நடக்கிற மாதிரி ஒரு இது கையில வச்சிருக்காரு. அதை வைத்துக் கொண்டு தான் அவர் ஊனி நடந்து கொண்டு அவர் சென்றார். முதலாவது நான் அவரை கவனிக்கவில்லை. அவர் என்னத்திலே அங்கே பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று என்னிடத்திலே கேட்கும் பொழுதுதான் சத்தம் வருகிறது. ஆழக்கான சுற்றி பார்க்கும்போது அவர் கீழே இருந்து என்று பேசுறார். நான் பார்த்தேன், எவ்வளவு ஒரு கடினமான காரியம். இந்த மாதிரியான உடலமைப்பு கொண்டவர். ஆனால் அவர் உள்ளத்திலே அவர் சோர்ந்து போகவில்லை. நன்றாக கைகள் இருப்பவர்கள் கூட அந்த அருகிலே குளிக்க செல்வதற்கு பயப்படுவது என்று சொன்னால் குளிர் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா அருவிகளையும் விட 5 அருவிகளே குளிர் அதிகமாக காணப்படும். அந்த தண்ணி கொஞ்சம் மிதமா இருக்கணும்னா பழைய குற்றாலம் அது கொஞ்சம் மிதமா இருக்கும். ஆனா 5 அருவிகள் தண்ணி அதிகமான குளிர் காணப்படும். நன்றாக இருப்பவர்கள் கூட அங்கே குளிப்பதற்கு கஷ்டப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மனிதன் இந்த தோற்றத்தை யாராவது தள்ளி விட்டுறாங்கன்னா அவர் கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி தான் எதையும் கண்ணில் பிடிக்க முடியாது. ஆனாலும் மற்றவர்களுடைய துணையோடு அவர் அந்த இடத்திலே குளித்து விட்டு அவர் எப்பொழுது சென்றார் என்று கவனிக்கவில்லை. குளித்து விட்டு சென்று விட்டார். அதற்கு பின்பதாக நாங்கள் குளித்து விட்டு வரும் பொழுது அவர் ஒரு ஆம்னி வண்டியில் அவர் ஏறி கொண்டிருக்கார். ஆம்னி வண்டியில் ஆட்டோவில் ஏறார். அந்த ஆட்டோவில் ஏறக்கூடிய ஆட்டோவை எவ்வளவு
ஷார்ட்டாக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு வீடுலாம் சின்ன வீடு தான், பெரிய வீடு கிடையாது, ரொம்ப தாரமாக தான் இருக்கும். அந்த ஆட்டோவில் அவரால் ஏற முடியாது. ஆகவே அவர் அந்த ஆட்டோவில் ஏறுவதற்கு ஒரு பலகை போன்ற, நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற உட்காருகின்ற பலகை என்று சொல்வார்கள், அந்த பலகையை போட்டு அதில் ஏறி மீண்டுமாக அந்த ஆட்டோவிலே ஏறக்கூடிய அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் எப்படியாவது குற்றாலத்தில் குளிக்க வேண்டும், தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே அவர் உறுதியாக இருக்கிறார். அவருடைய மன உறுதிதான் அவரை பலப்படுத்துகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பின்பதாக நாங்கள் தென்காசி பக்கத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு காலை சாப்பிடுவதற்காக சென்றோம். காலை உணவு சாப்பிடுவதற்காக சென்றோம். நாங்கள் அங்கே இவர் எங்களுக்கு முன்பதாக கிளம்பிவிட்டார். நாங்கள் பிறகு ரூமில் போய் துணியை மாற்றிக்கிட்டு நாங்கள் அங்கே சென்றோம். என்னுடைய அக்கா பையன் இந்த ரேட்டிங்லாம் பார்த்துருவோம். எந்தெந்த இடத்துல சாப்பாடு ரேட்டிங் 4.5 4.6 என்று காண்பிக்கும். ஆகவே அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், அதை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல தான் சாப்பிடணும்னு இருக்கோம். ஆகவே தென்காசி செங்கோட்டை பாடல் பக்கத்திலே ஒரு ஹோட்டல், அங்கே செல்லும் பொழுது சென்று நாங்கள் அந்த இடத்தை விட்டு இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ள போகிறோம். அங்கே அந்த மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். 3 இடத்துலையும் நான் அவரை பார்த்தேன். குளிக்கும் போது பார்த்தேன், ஆட்டோவில் ஏறும்போது பார்த்தேன். அதற்கு பின்பதாக குற்றாலத்தில் வந்து தாண்டி செங்கோட்டை பாடலில் போய் காலையில் சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த இடத்துல அந்த ஹோட்டல் நல்ல ஹைட்டாக இருக்குது. எப்படி மாதிரி யாருக்கு கூட்டாக என்னன்னு தெரியல. அவர் அந்த ஹோட்டலில் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து டேபிளுக்கு முன்னால் வந்தார். அவருடைய மன உறுதிதான் அவரை வழிநடத்துகிறது. ஆகவே நீங்கள் விளைவினங்கள் காணப்படலாம், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே சோர்வு காணப்பட்டால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்னை பார்க்க நல்லா தெரியும், ரொம்ப நல்ல உடல்ல இருக்கு, நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் எனக்கு ஏகப்பட்ட விளைவுகள் உண்டு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதனால நிறைய விளைவுகள் எனக்கு உண்டு. ஆனாலும் ஆலய வேலைகளில் எதையாவது எப்படி செய்யணும்னா எப்படியாவது எழுப்பி காலையில் 7 மணிக்கு எழுப்பி மேசையை பார்க்க போனாலும் போயிடுவேன். இரவு 11 மணி ஆனாலும் எல்லா வேலையும் அடைஞ்சு செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கின்றார். ஏன்னா எனக்கு உடலில் பலன் இல்லை, என்னுடைய மனதில் தான் பலன் இருக்கிறது. என்னுடைய வீட்டில் கூட சொல்லுவா, இந்த மாதிரி நீங்க எப்படிதான் செய்யறீங்கன்னு தெரியல, ஆனால் இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு நீங்க செய்வீங்கன்னு சொல்லுவான். அதாவது மனதில் தான் தைரியம் வேண்டும். உடம்புல உடம்பு நம்ம தைரியம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் உருவாகிவிடும். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே நாம் வெள்ளத்தோடு காணப்படும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அதைத்தான் சபை என்று சொல்வார்கள். ஒரு பந்து இருக்கும், அதை வேகமாக அடிக்கணும். அதை அடித்த உடனே அது காற்றில் வேகமாக போய் ஒரு இடத்துல விடும். அதற்கு பின்பதாக அதை மெதுவாக தட்டி விடுவாங்க. தட்டி விடுவீங்க, அது ஒரு புளி போட்டுருப்பாங்க. அந்த புளிக்குள்ள கரெக்டாக விடுவாங்க. அதை வைத்து அதற்கு மதிப்பிடுவார்கள். அந்த பந்தை உருவாக்கிய பொறியாளர் பார்ப்பதற்கு உருண்டை வடிவமாக அந்த பந்து காணப்படும். ஆனால் அதன் மேற்பரப்பு வலுவழுப்பாகவும் இருக்கும். அது வலுவழுப்பாக இருப்பதனால் அதை அடிக்கும் பொழுது அது விரைவில் போய் அதை குளிக்க விழுந்துடும் நினைப்பாங்க. ஆனால் அது இல்லை, அதற்கு எதிர்மறையானதுதான் உண்மையான விஷயம். ஏனென்றால் அந்த பந்தை உருவாக்கும் பொழுது அதன் மேற்பரப்பில் பல பள்ளங்களை அந்த பொறியாளர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த பள்ளங்கள் தான் காற்றின் பந்தின் வேகத்தையும் தூரத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. ஏன்னா புலி இங்கே இருக்கும், இது இங்கிருந்து வேற ஒரு இடத்துல வந்து அந்த பந்தை வேகமாக தட்டணும், அடிக்கணும், அது சிக்க வச்சு அடிப்பாங்க. அதற்கு பிறகு அந்த பந்து அந்த போய் விழுந்த பிறகு இந்த காற்றின் வேகத்தில் அந்த பந்து வேகமாக செல்வதற்கு அதனுடைய வடிவமைப்பு வேற மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் குறைகள் இருந்தால்தான் அந்த நிறைவான ஒரு நன்மை கிடைக்கிறது. அந்த பந்து குறைவு உள்ள பந்து தான் அது. இந்த பந்திலே வலுவழுப்பு தன்மை இருந்தாலும் கூட அதனுடைய
குறைபாடுகள் குறைகள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக காணப்படுகின்றார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் ஆண்டவர் அந்த பலவீனங்களை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் அந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல உங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் அது பூர்ணமாய் விளங்குகிறது. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஏசாயா 64 அதிகாரம் 8 வாசிக்கும் பொழுது ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தின் பிடியை என்று பார்க்கலாம். கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர், நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் பிடிகளாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பலவீனங்களையோ சூழ்நிலையோ நாம் பார்ப்பதில்லை. அவர் எப்படி நம்மை மாற்றி உருவாக்க முடியும் என்பதையும் எப்படி அற்புதமாயும் மேன்மையாயும் பயன்படுத்த முடியும் என்பதையுமே பார்க்கிறார். மனிதன் தேர்வு செய்வது போல கர்த்தர் நம்மை தேர்வு செய்யவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நியாயம் இருப்பது போல கர்த்தர் நியாயம் இருப்பதில்லை. நம்முடைய இயலாமையும் தோல்விகளையும் தாண்டி அவர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் எப்படி நம்மை பெரிய ஒரு மனிதனாக மாற்ற முடியும் என்பதை அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய தகுதியை அவர் பார்க்கவில்லை. அவருடைய திறமைகளை தாழ்ந்தை பார்த்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு குறைகளும் பலவீனங்களும் நிறைந்த சாதாரண மனிதர்களை தான் அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பேதுருவையும் அந்திரேயாவை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் கடினமான மீனவர்களாக அவரை பார்க்கவில்லை. அவர்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணி அவர் அந்த சீசர்களை தெரிந்து கொண்டார். அதுபோல மத்தேயுவை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஆயக்காரனாயும் வரி வசூல் செய்பவனாயும் அவன் இருந்தான். அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் இந்த சுவிசேஷத்தை எழுதுவான் என்று அவர் மனதிலே இருந்தது. ஆகவேதான் அவனை தெரிந்து கொண்டார். அதுபோல தோமாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தோமா ஒரு சந்தேகத்தை எதை குறித்தாலும் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பான். சந்தேகம் தான் அவனுடைய முழுவதுமாக அவனை ஆட்கொண்டு காணப்பட்டது. நாமும் கூட ஆண்டவரை நாம் பார்த்து சந்தேகப்படுகின்றோம். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பாரா, நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை நீக்குவாரா என்றுதான் நாம் சந்தேகப்படுகின்றோம். அது உலகத்திலே மனிதரால் ஏற்படுகின்ற சந்தேகம்தான். ஆனால் அந்த தோமா ஆண்டவர் உயிரோடு வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து அந்த நம்முடைய விழாவிலே என்னுடைய கையை வைத்து பார்த்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான். அப்பொழுது தோமாவை பார்த்து ஆண்டவர் என்னுடைய விழாவிலே என்னுடைய கையை போடு, ஏனென்றால் அந்த வீட்டிலே குத்தப்பட்ட அந்த விழாவிலே அந்த கையை போட்டு அதை அந்த காயம் காணப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று தோமா ஆண்டவரை பார்த்து கேட்டார். அப்படிப்பட்ட தோமா பின்னர் இரத்த சாட்சியாக மரித்தான் என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு வைராக்கியமாக அநேக சபைகளை எழுப்பி கேரளா போன்ற இடங்களிலே அநேக சபைகளை அவன் எழுப்பினான் என்று நாம் பார்க்க முடியும். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். ஒரு புயவன் ஒரு மண்பானையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஆரம்பத்திலே ஒரு களிமண் தான் அந்த காணப்படும். களிமண்ணிலே தண்ணீரை ஊற்றி காலை வைத்து விரித்து அதை பார்க்கும் பொழுது அது அற்பமாக தோன்றும், அற்பமாக களிமண்ணாக காணப்படும். ஆனால் அதை கையிலே எடுத்து அதை மண்பாண்டமாக செய்யும் பொழுது ஒரு அழகான மண்பாண்டம் அதிலே காணப்படுகிறது. நம்முடைய கண்களுக்கு அது களிமண்ணாக தோன்றுகிறது. ஆனால் ஒரு புயவனுடைய கண்ணுக்கு அது ஒரு மண்பாண்டமாக காணப்படுகிறது. அதுபோல நாம் அற்பமாக இருக்கலாம், ஆண்டவருடைய கண்ணுக்கு நாம் ஏதோ ஒரு காரியத்தை நம் மீது வைத்துதான் அவர் இந்த உலகத்தை நம்மை வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். எதையாவது ஒரு காரியங்களை நம் மூலமாக செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக காணப்படுகிறார். நேற்றைய தினத்திலே கூட ஆலயத்திற்கு எதையாவது ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதற்கான பலன் ஒரு நாளும் நமக்கு
ஆண்டவர் கொடுப்பார் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆலயத்திலிருந்து ஒரு சிறிய வேலை செய்தாலும் கூட நேற்றைய தினத்திலே ஆலயத்தை அருகாமல் உள்ள ஜெமிலா குடும்பத்தினர் நீட்டாக பெருக்கி குத்துவிளக்கெல்லாம் வாசலில் வச்சு அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து வளர்த்தாங்க. அப்போ ஆலயத்தின் மீது வாஞ்சை வைத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கான குழந்தை கொடுப்பதற்கு உள்ளவராக காணப்படுகின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தின் காரியங்களை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் உள்ளவராக காணப்படுகின்றார். எவ்வளவோ பிளவினத்தின் மத்தியில் தான் வரலாமல் உள்ள மிஷன் வீடு கட்டப்பட்டது. எவ்வளவோ எதிர்ப்புகளின் மத்தியில் தான் அது கட்டப்பட்டது. 2 குருவானர்கள் மாறிய பின் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் கூட அதை எடுத்து செய்வதற்கு யாருக்குமே மனது வரவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்னிறுத்தியிருக்கிறார். அதற்காக நம் மத்தியிலே வந்த குருவானவர் தான் சுந்தர ஐயா அவர்கள். அவர்களிடத்திலே இந்த காரியத்தை செய்யும் பொழுது உடனடியாக அதை செய்வதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்து கமிட்டியிலே அதை உடனடியாக அதை அனுமதித்து உடனடியாக அந்த பணத்தை வைத்து உடனடியாக மசிதாரம் போட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சு. ஆனால் அதை செய்யக்கூடிய வேலை அதிகமான வேலை தான். இன்னும் வேலை இருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய நேரத்தை செலவிட்டு தண்ணீர் ஊற்றி இந்த தொட்டியை கழுவுறது. அப்புறம் தொட்டிலாம் மூலியம் கிடையாது. இந்த மரத்தில் அதிகமான கிளைகள் இருக்கும். அதனால் அதிகமான வேப்பேடை அதை விழுந்துடும். நாணயம் 15 சென்ட் நைட்டு 10 ரூபாய் தான் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். தினமும் தண்ணி ஊற்றணும் கட்டுமானத்துக்கு. அது காலையிலையும் சாயங்காலமும் மதியமும் போய் தண்ணி ஊற்றுவது தொடைக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த சைடில் ஒரு குடும்பம் தான் இருக்கும். இந்த பக்கம் தான் 3 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த பக்கம் ஒரு குடும்பம், அந்த பக்கத்தில் 2 குடும்பங்கள் இருக்காங்க. ஆகவே ஆலயத்தை செய்கிற வேலை எதுவுமே நான் செய்கின்ற எந்த வேலையுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும் அல்லவா? இப்பொழுது தெரியும். நான் ஏதாவது வேலை செய்ய வேண்டியதுன்னா பக்கத்தில் வீடு இருக்கிறனால அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா கோயில் டக்குன்னு திறந்துட்டு யாரும் வேலை செய்யறாங்க பார்த்துருவாங்க. எப்போ வந்து வேலை செய்யறேன் எப்போ போகிறேன்னா யாருக்கும் தெரியாது. எல்லா விதமான ஒரு லைட் இருக்கிறாலும் சரி இருந்தாலும் சரி நான் வந்து வேலை செய்வது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது 2 வருடமாக இந்த 1 வருடமாக இந்த வீட்டிலே யார் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். நம்முடைய எல்சிஎஃப் கணக்கு நான் வச்சிருக்கேன் நோட்டு. 2020ஆம் வருடத்தின் கடைசியிலிருந்து நேற்றைய தினம் வரைக்கும் எவ்வளவு பணம் வரவு செலவு வந்திருக்கிறது என்பதை நான் அதை முழுவதுமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த மிஷின் வீட்டில் 50,000 ரூபாய் முறை கொடுத்து அந்த வேலையை முடித்தோம். அப்போ அந்த 50,000 கொடுத்து அந்த வேலையை முடித்தா அதற்கான பில்கள் எல்லாம் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டாச்சு. ஐயா நான் வந்து தருவோம் ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதை நம்ம டைரக்ஷன் ஆஃபீஸில் ஒப்படைக்கணும். இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கேட்டோம். ஆனாலும் கூட அந்த 50,000 நம்ம எதிரோடு போட்டோம். அதை எதில் கணக்கில் கொண்டு வரலன்னா கணக்கு வாசல் கொடுத்தாச்சு. அப்போ அந்த பில்லுக்கு கணக்கு கொடுத்தாச்சு. அப்போ அந்த 50,000 வாங்கியிருந்தாலும் அந்த இதிலே கணக்கில் சேர்க்க வேண்டும். இந்த கணக்கிலையும் சேர்க்கணும்னா அந்த 50,000 என் பாக்கெட்டில் சேர்க்க நடக்கும். அப்போ ஏதாவது ஒரு கணக்கில் கண்டிப்பாக என்ன செய்யணும் சேர்க்கணும். ஆலயத்தில் உள்ள 5 பைசா கூட போயிடக்கூடாது. அதுக்கு அந்த 50,000 அந்த எல்சிஎஃப் கணக்கில் தான் அது கொண்டு. நான் டைரியில் பொதுவாக எழுதி நிறைய வச்சுட்டே இருப்பேன். எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் அதெல்லாமே உள்ள இந்த கடையை கடை வந்து கொடுத்தோம். அந்த 35,000 ரூபாய் அதையும் கணக்கில் எழுதிப்பேன். அவங்கள்ட்ட வாங்கினது 16,000 தான். ஆனால் 32,000 நம்ம கையில் போட்டு செலவு பண்ணிட்டோம். அதையும் கணக்கில் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து எவ்வளவு வரவாக இருக்கிறது எவ்வளவு செலவாக இருக்கிறது என்று பார்க்க முடியுது. அப்படியும் கூட அவர்களுக்கு 16,000 வாங்கினாலும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. அவங்ககிட்ட வாடகை வாங்கலை. ஏன்னா ஒரு 6,000 ரூபாய் மாதம் 1,500 வாடகை 4 மாதத்துக்கு வாடகை தராங்கன்னா அது பிறகு தந்தால் போதும். 10,000 தான் அட்வான்ஸ் சொல்லி அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போடுறது. ஆனாலும் அவர் கொடுத்த 16,000 2 வாடகை சீட்டு மாதம் 1,500 ரூபாய் அவர்கள் கொடுத்ததாக அந்த வரவு இருக்கும். இந்த மாதத்துல தான் அவங்க அந்த கடையிலிருந்து 1,500 ரூபாய்
ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு வாடகை வரும். இன்னைக்கு காலையில் நான் அவங்க ஃபோன் பண்ணி வாடகை நான் உங்களுக்கு ஜிபே அனுப்பி விட்டுறேனே அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் இப்போ என்ட்ரி ஆகணும். நேற்றைய தினம் வரைக்கும் கணக்குகள் அதை என்ட்ரி ஆகிடும். அதுபோல் மிஷின் வீட்லேயும் இப்போ நம்ம வந்து 50,000 வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 4,000 வாடகை. அதையும் அந்த மரபை கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது அது 10 மாதங்கள் முடிந்த பின்பு அவர்கள் மீண்டுமாக அவர் வாடகை தரும்போது தான் அவர் கணக்கு நம்ம ஏற்றணும். அதுதான் வரவாகும். ஆனால் வரவான மாதிரியே நம்ம கணக்கில் கொண்டு இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு 50,000 வாங்கியிருக்கிறதுனால கழித்து கொண்டே வருவதனால அந்த கணக்கை கரெக்டாக கொண்டு போனதற்காக ஒன்று கேட்கிறேன். மொத்த கணக்கு பார்க்கும்போது 11,500 ரூபாய் அதில் குறைவு இருக்கிறது. ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக 11,500 ரூபாய் அதில் குறைவு காணப்பட்டது. இப்பொழுது எங்கள் அக்கா வந்திருந்தா அப்பாட்ட கேட்கும் பொழுது அவர்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்பதாக மிகவும் குறைவாக டெபிசிட் ஆகிட்டே இருக்கு. ஆலயத்தில் உள்ள எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. ஆகவே ஏதாவது ஒரு வழிகளை ஆலயத்துக்கு வந்து கொடுக்க வேண்டும் மாதம் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது மாதம் 2,000 ரூபாய் நான் நம்முடைய சபைக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நின்று முன்னாடி நவம்பர் மாதம் வரைக்கும் 6,000 ரூபாய், அதுக்கு முன்னாடி 6,000 கொடுக்கணும். அதே மாதிரி வச்சாச்சு. நவம்பர் மாதம் வரைக்கும் 6,000 ரூபாய் நான் கொடுத்துவிட்டு செல்கிறேன் 3 மாதங்களுக்கு என்று கொடுத்துவிட்டாங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய அக்கா மகள் ஷேரண்டையும் சொல்லி அவளும் மாதம் 20,000 ரூபாய் பொருத்தனை. அந்த 20,000 ரூபாய் பொருத்தனையை ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் வந்து கொண்டே இருந்தது. சரியா 1ஆம் தேதி என் அக்கௌண்ட்டுக்கு வந்தோம். நம்முடைய பணம் 2,000 ரூபாய். நம்முடைய ஜோசப் மாதம் தசமபாகம் காணிக்கை மாதம் 2,000 ரூபாய். வீட்டு வாடகை 4,000 ரூபாய். கடை வாடகை 1,500 ரூபாய். ஆக நமக்கு ஒரு 10,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் ஆலயத்துக்கு வரவு வருவது மாதிரி நாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். 3 வருடங்களுக்குள்ளாக எல்லா வேலைகளையும் அழகாக செய்து விடலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன். இப்படி மற்றவர்கள் மூலமாக வருகின்ற நம்முடைய சபையில் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் தான், குறைவான ஆட்கள் தான். இருந்தாலும் மற்றவர்களிடத்திலே இந்த மாதிரியான பணங்களை வருவதன் மூலமாக நம்முடைய ஆலயத்தினுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் மிகவும் அதில் பெருமைப்படுகின்றேன். என்றால் இனி வரும் காலங்களிலே ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம அழகாக செய்து வரலாம். இன்னும் டிசம்பர் மாதம் வந்துன்னா வரி போவோம், அது மூலமாக நமக்கு பணம் வந்துவிடும். இப்பொழுது கணக்கு பார்ப்பதில் 4,000 ரூபாய் தான் குறைவு காணப்பட்டிருக்கிறது. அது ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதத்தில் சரி அந்த 4,000 கட்டாகி 5,000 ரூபாய் அதிகமாக வருமானம் உள்ளதாக வந்துடும். அதுக்கடுத்த மாதம் 10,500 ரூபாய் வந்துடும். ஆகவே இனி வருங்காலங்களில் வாடகை வரக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. ஆகவே இனி அந்த பணமானது எல்சி பக்கங்கள் அதிகமாக அது வரவழைப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்சிஎஃப் கணக்கில் எது பார்க்கணும்னா அந்த நோட்டை எப்படி பார்த்துக்கலாம். நம்முடைய சபை சிறிய சபையாக இருந்தாலும் அதை எப்படியாவது எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய சபையாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன். ஆகவர் ஒரு பலவீனமான எண்ணை தான் தெரிந்து கொண்டு ஒரு சுதாகரையா மூலமாக இந்த மிஷினரி கட்டப்படுது. அது மூலமாக ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் செலுத்துவதில்லை. என் மூலமாக மற்றவர்களிடத்திலே கேட்டு ஒவ்வொரு மாதமும் பணம் வருவதற்கு அவர் வழிவகை செய்திருக்கிறார். வரும் 20,000 அக்கௌண்ட் முடிஞ்சிட்டு, அதனால் வர மாதத்துல வந்து நான் 1,000 ரூபாய் மாத்திரம் அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வர மாதத்துல வந்து ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் வரும். ஆகவே இப்படி சபையின் பிள்ளைகள் மூலமாக ஜோசப் மூலமாக தருவதனால கரண்ட் மாதம் 1,450 ரூபா 1,500 ரூபா ஆயிருக்கு. இந்த 250 ரூபா வரும். இப்போ 1,500 ரூபா வந்தது. ஏன்னா கரண்ட் கூடிச்சு. ஆகவே தேவைகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதுபோல நமக்கு வரவும் அதிகமாக வருவதற்கு ஆண்டவர் நமக்கு வழிவகை செய்திருக்கிறார். கிறிஸ்துவர்களே இன்னும் கொஞ்சம் ரூபா வந்ததுன்னா நம்ம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கடையை சரி பண்ணி அதையும் கொடுத்துட்டோம்னா அது ஒரு மாதம் வாடகை ஒரு 1,000 ரூபாய்க்கு இந்த ஜபத்துறை பையன் மாதிரி கேட்டுருந்தாங்க. அதனால் அதையும் சரி பண்ணி கொடுத்தா மாதம் 1,000 ரூபா அது மூலமாக
அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை அவர் பயன்படுத்துகிறார். நம் பலவீனங்கள் தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பலவீனமான நன்மை தான் அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு அவர் ஏற்றவராக காணப்படுகின்றார். அவர்களுடைய கிருபைகளை தேவன் தம்மை நாம் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதிக்கும் நம்மை